அல்லாவை சஹாபாக்கள் பொருந்தி கொண்டார்கள், அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு தானே. சரி, அல்லாஹ் பொருந்தி கொண்டான், சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டார்கள். சஹாபாக்கள் அல்லாவை எப்படி பொருந்தி கொண்டாங்க? எந்த நிலையில பொருந்தி கொண்டாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் காரை கொடுத்தான், வாகனத்தை கொடுத்தான், பங்களாவை கொடுத்தான், அதே மாதிரி ஏக்கர் கணக்கில் தோட்டத்தை கொடுத்தான், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்புகள் அரசாட்சியை கொடுத்தான், பெரிய பெரிய செல்வங்கள் அல்லாஹ் காலடியில கொட்டினான். எனவே அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அப்படியா? அல்லது பணக்காரராக வாழ்ந்த முஸ்அப் பின் உமைர் உஹதுடைய யுத்தகளத்திலே வெட்டப்பட்டு ஷஹீதாக இருக்கிறார், செல்வந்த சஹாபி. இப்ப தலைய மறைச்சால் கால் தெரியுது கஃன், காலை மறைச்சா தலை தெரியுது. கஃன் செய்யறதுக்கு ஆடை இல்ல, ஆனா அவரு இஸ்லாத்துல இல்லாம குஃப்ர்ல இருந்திருந்தா பெரிய செல்வந்தரா இருப்பார். இஸ்லாத்துக்கு வந்ததுனால கஃன் செய்யறதுக்கு ஆடை இல்ல, இலகொலைய வச்சு அடக்கம் செய்யறாங்க, இலகொலைய வச்சு அடக்கம் செய்யறாங்க. அப்ப இந்த முஸ்அப் பின் உமைர் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் தானே. இப்படி வெட்டப்பட்ட நிலையிலும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிறார். அதை பார்த்த சஹாபாக்களும் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறார்கள். தன்னுடைய தந்தை வெட்டப்படுவதை பார்க்கிறார், ஆனால் அல்லாஹ்வின் மீது கோபிக்கவில்லை, அல்லாஹ்வின் மீது பழி போடவில்லை, அல்லாஹ்வை உள்ளத்தால் ரிதுவான் பொருந்தி கொள்கிறார்கள். இந்த நிலையில் பொருந்தி கொள்கிறார்கள். கால் வெட்டப்படுகிறது பொருந்தி கொள்கிறார்கள், கை வெட்டப்படுகிறது பொருந்தி கொள்கிறார்கள். மனைவி கணவனை இழக்கிறாள் பொருந்தி கொள்கிறாள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையை செல்கிறார்கள். மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள், ஹந்தலா வருவார் 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 என்று மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹந்தலா இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறார். கணவனாக உயிரோடு வரவில்லை, மையத்தாக ஜனாசாவாக வருகிறார். அந்த மனைவி பொருந்தி கொண்டது, கணவன் வெட்டப்பட்டதையும் பொருந்தி கொண்டாங்க. இதான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இதை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் சஹாபாக்களை தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை ஆலமீனுக்கு ரஹ்மத்தா அனுப்பி இருக்கிறோம். ஆலமீன் என்றா சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ, இதுதான் தஃப்சீர். அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஆலமீன். அப்படி எல்லாத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. சஹீஹ் புகாரில வருது, மரண படுக்கையில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. மடியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற ரசூலுல்லாஹ் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயுடைய எண்ணம் எல்லாம் ஒரு மனைவியாக, ரசூலுல்லாஹ் எழும்புவாங்களா, எங்களோட பேசுவாங்களா, திரும்ப அவங்க அப்படி நடப்பாங்களா அப்படின்னு கவலை அவங்களோட உள்ளத்துல வந்து வந்து போகுது. ரசூலுல்லாஹ் இதுக்கு பிறகு எழும்புவாங்களா, எங்களோட நல்லா பேசுவாங்களான்ற கவலை இருக்கிற நேரத்துல, ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த கடைசி நேரம், அந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வராங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் நோக்கி வாரதை பார்த்தால் ரசூலுல்லாஹ் நடந்து வாரத போல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வாரத போல இருக்குது. அப்ப அவங்களோட எண்ணம் எல்லாம் என்ன? என் கணவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப மாட்டாங்களா, பேச மாட்டாங்களாங்கும்போது எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பின் வெளிப்பாட்டுல பாதிரிக்கும் பொழுது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும் பொழுது, ஃபாத்திமா வருவதை பார்க்கிறேன், அவர் நடந்து வருகிறாள், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை போன்றிருந்தது என்று சொல்லி ரிவாயத் செய்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கவலை வந்துருச்சு. வந்து கவலையில பார்த்தாங்க. எப்படின்னா கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, சக்ராத்துடைய வேதனை, துடிக்கிறாங்க. வா கர்பஅபதா, ஃபாத்திமா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே, வலியே, வேதனையே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே, இந்த நாளுக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மௌத்தாகிற வரைக்கும் கஷ்டம்தான். மௌத்து தான் ஒரு முஃமின் சந்திக்கிற முதல் சந்தோஷம். மௌத்து எங்களுக்கு கஷ்டம் நினைச்சு வச்சிருக்கிறோம், காஃபிர்களுக்கு அது மௌத்து நம்ம கஷ்டம் நினைச்சு வச்சிருக்கிறோமா? மோமினுடைய மரணம் மகிழ்ச்சியானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், இந்த நாளுக்கு பிறகு எந்த கஷ்டம் இல்ல. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துல மௌத்தில் நான் நிம்மதி அடைகிறேன். அதற்கு பின்னால் கபர், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, பர்ஸகுடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பில், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த மௌத்து தான் முதல் நிம்மதி என்று சொல்கிறார்கள். அப்ப முஃமின் கஷ்டப்படுவான்.
இந்த உலகத்துல கஷ்டப்படுகிற பொழுது நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அதற்காகத்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தால் கஷ்டங்கள் கஷ்டங்களாக விளங்காது, துன்பங்கள் துன்பங்களாக தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கிறார்கள். இப்படி என்றால் அப்ப நாங்க யோசிக்கணும், அல்லாஹ்வை சந்திப்பது என்னுடைய இலக்காக இருந்தால் மௌத்து வரை எனக்கு கஷ்டம்தான். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் 7 பிள்ளைகளில் ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்டவர்கள், அவங்க மௌத்து வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க, மௌத்துல தான் நிம்மதின்னு சொன்னவங்க, அல்லாஹ் எப்படி தான் நேசித்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துல சோதிக்கிறான் என்றால் 7 பிள்ளைகள் பெற்றெடுத்தாங்க. 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளையும் தான் உயிரோடு இருக்கிற பொழுது இழந்தார்கள். எல்லாரும் மௌத்தா போனாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. அப்ப ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய வலி, ஒரு தாய்க்கு இருக்கிற மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? தான் பெத்த பிள்ளைய தன் கையால் அடக்கம் செய்யறது. ஏற்றுக்கொள்ள இயலுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மனுஷன் தானே. ஒரு பிள்ளைய பெத்து பிள்ளை மடியில இருக்குது, அழுகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க அழுகுறீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் மனுஷன் தானே, எனக்கு இரக்கம் சுபாவம் இருக்குதானே. அப்ப எப்படி அந்த பிள்ளைகளுடைய இழப்பை தாங்கி இருப்பார்கள்? 6 பிள்ளைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு பிள்ளை இழந்தால் என்னால வாழவே முடியாது, இதுக்கு பிறகு எனக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க, என்ன அங்க கொண்டு வைங்க இங்க கொண்டு வைங்க என்று ஒரு பிள்ளைக்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல நாலல்ல அஞ்சல்ல 6 பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து 6 மாசங்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறார்கள். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை விட எங்களுக்கு சோதனை வந்துருச்சா? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பினார்கள், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பினார்கள். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் திருப்தியான நிலையில் அல்லாஹ் தந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய அந்த அடிமுறையை, அந்த வழி